சில நேரங்களில் பார்த்தோம்னா ஒரு 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 சில ஷேர்ஸு அப்படியே ஸ்டாண்டர்டைஸாக அப்படியே போயிட்டே இருக்கும், ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். அது வந்து ஒரே மாதிரினா நான் ஓரளவுக்கு மேலே தான் போயிட்டு இருக்குது. அப்படியே டாட்டா இதெல்லாம் எடுத்தோம்னா டாட்டாவோட இதெல்லாம் எடுத்தோம். அதே போல் ரிலையன்ஸோடது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா போயிட்டுருக்கு. பெட்ரோல் கெமிக்கல் இந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணல, இன்னும் அதில் பண்ணவங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் பண்ணவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு இதில் இருக்குது. ஸோ இப்போ புதுசாக வந்து பண்ண போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இப்போ அதுதான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஎல் நீங்கள் 100 ரூபீஸில் பண்ணியிருந்தா இப்போ 200 + 220 230 இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஆர்பிஎல்ல வந்து டெஃபினட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஸ்ப்ரெட்டு ஜாஸ்தி இருக்குது, 700 800 மேலே. பேங்கிங் செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு உலகத்துக்கே தெரியும். ஸோ இந்த அன்சர்டனிட்டியெல்லாம் நம்ம விட்டுருவோம். இந்த அன்சர்டனிட்டியெல்லாம் முடிஞ்சிட்டு போகும்போது டெஃபினட்டாக போகுன்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆர்பிஎல் பிரான்ச்சஸ் வந்து நிறைய ஓப்பன் ஆகுது, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங். ஸோ இதெல்லாம் பார்த்து எந்த இடத்துல நீங்கள் 200ல் வாங்க போகிறீங்களா இல்லை கரெக்ஷன் வரும்போது வாங்க போகிறீங்களா அப்படின்னு பெரிய கன்ஃபியூஷன் இப்போது. அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை 4ஆக பிரிச்சுக்க வேண்டியது தான். 4ஆக பிரிச்சுட்டு 1 லட்ச ரூபா இருக்குன்னா கூட நீங்கள் 20,000 ரூபீஸ் இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு அப்புறம் குறைஞ்ச நீங்கள் ஃபில்லப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு வந்துடுவீங்க நீங்கள். அதுக்கப்புறம் மார்க்கெட் டெவலப் ஆகி போகும்போது உங்களுக்கு வந்து ஃபேண்டாஸ்டிக் ரிட்டர்ன் கொடுக்கும். நீங்கள் எதையுமே வந்து ஒரு அனாலிசிஸ்ன்றது வந்து ஹையர் ப்ரைஸில் பண்ணக்கூடாது. இப்போது லைஃப் இப்போ மாருதி வந்து